முதல்ல இவங்களுக்குன்னு வீடுன்னு ஒண்ணு இருக்கா? என் பொண்ண கட்டி கொடுத்தா இவங்க கூட்டிட்டு போய் நடுத்தருவில் தான் நிக்க வைப்பாங்க. பொண்ணை பெத்தவங்க நாங்க. அவ போற வீட்டுல நல்லபடியா வாழணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? நீங்களே சொல்லுங்க, இவங்களுக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி என்ன ஆஸ்தி இருக்கு? அத கூட விடுங்க, மாப்பிள்ளை பையனுக்கு ஒரு நிரந்தரமான வேலை இருக்கா? இப்படி ஒண்ணுமில்லாதவங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவ வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. சீக்கிரம் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னாதான் நாம நினைச்சது நடக்கும். தம்பி, நீங்க என்ன நினைச்சீங்க? ஏதோ நினைச்சேன். வளவளன்னு பேசாம சீக்கிரம் இந்த பஞ்சாயத்தை முடிச்சா சரி. இப்ப என் பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா அவ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? ரத்த உறவு அப்படியெல்லாம் ஒன்னும் அருந்து போயிடாது. மா, உறவெல்லாம் இருக்கட்டும், ஆனா அவங்க கிட்ட வரவுன்னு என்ன இருக்கு? இத்தனை வருஷமா அவங்க 3 பேரும் உங்க குடும்பம் தானே பாத்துக்கிட்டு இருக்கு. அவங்க தங்கறதுக்குன்னு ஒரு வீடு கூட இல்லாம இருக்காங்க. என்னோட வசதிக்கும் தகுதிக்கும் ஏன் அளவுக்கு இல்லைனாலும் குறைஞ்சது வீடு வாசல் இருக்கிறவங்களையாவது நம்பித்தானே என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியும். ரகுராமையா அவரோட பொண்ணுக்கு பசுபதியோட பையனை பேசியிருக்காரு. அவங்க வசதியான இடம். அதே அவங்களுக்கு நிலபலம் சொத்து சோகன் எதுவுமே இல்லாம இருந்தா இவரு பொண்ணை கொடுத்துருவாரா? எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தாங்க முக்கியம். இப்ப கடைசியா நான் கேக்குறேன், உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னு 2 குடும்பமும் கல்யாண பத்திரிகை அடிச்சிருக்கு.